வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. 2026 ஆண்டு ஜூலை மாதம் 3ஆம் தேதி ஒரு சின்ன விஷயம் ஒன்று டிஸ்கஸ் பண்ணுவோம். அர்ச்சுனா ராமநாதன் அரசியலில் இருந்து விட்டு போனால் என்ன செய்வார், சாப்பாட்டுக்கு என்ன செய்வார், அப்படி கணக்கு பிரச்சனை. அதாவது அர்ச்சுனா ராமநாதன் எம்பி போஸ்ட்டை கௌசல்யாட்ட கொடுத்தா சாப்பாட்டுக்கு என்ன செய்வார். அர்ச்சுனா ராமநாதன் அது நான் தான். அர்ச்சுனா ராமநாதன் வழக்கு எம்பி போஸ்ட் வழக்கில் தீர்ந்து இவர் எம்பி இல்லையண்டா என்ன செய்வார். இதுக்கு பிறகு இவர் அரசியல் நடத்துவாரா, அரசியல் செய்வாரா, இவர்கிட்ட தொழில் போயிட்டே, இவர் இப்போ டாக்டர் இல்லையே, இவரே டாக்டர் என்று சொல்லி கொண்டு இருக்கிறார். அப்படி கணக்கு அதை ஜோந்தன் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன்னா அதில் ஜோந்தன் தெளிவாக சொல்லியிருக்குது. ஆனால் நீங்கள் இந்த பொலிட்டிக்ஸ் செய்கிறது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இல்லையோ இருக்கோ தெரியாது, ஆனால் பார்க்குறவங்களை நேசிக்கிற எங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குண்டு ஜோந்தன் நேற்று ஒரு வீடியோன்னு சொல்லியிருக்கு. ஜெகதாசிட்டையும் சொல்லியிருக்கிறேன் புதுசாக ஒரு யூடியூப் எடுத்து தொடங்க சொல்லி. என்னடா நாங்கள் போகிற இடங்கள் வார இடங்கள் அதில் எல்லாம் மீடியாவுக்கு நெடுக ஏற்றணும், எனக்கு நெடுக போட்டுட்ருக்கல. ஸோ ஜெகதாசிட்ட சொல்லியிருக்கேன், நாங்கள் எங்கெண்ட விஷயம் சம்மந்தமான வீடியோவை ஜெகதாசிட்ட சொல்லியிருக்கேன். வேறொரு தனி சேனலில் நீங்கள் போடுங்கோ, நாங்கள் போகிற வார இடங்கள் என்ன செய்கிறோம் என்ன ஹயக்கிறோம் சனம் விளங்கட்டும், சனம் பார்க்கட்டும். இப்போ பிரச்சனை முழுக்க அர்ச்சுனா ராமநாதன் சாப்பாட்டுக்கு என்ன செய்ய போகிறார் என்கிறது தான் பெரிய பிரச்சனையாக கிடையாது. நேற்றுக்கும் எனக்கு கோல் வந்துச்சு 3 இடத்துல இருந்து. ஜெர்மனியிலேருந்து ஒரு அக்கா அவரால் எடுத்தவா, கனடாவில் இருந்து அண்ணா அவரால் எடுத்தவர், அதோட ஜெர்மனிலேருந்து இன்னொரு அண்ணா அவரால் எடுத்தவர். அவருக்கு கனாலமாக கோல் ஆன்சர் பண்ணல. மற்றது ஃபாரின்ல இருந்து மற்ற எடுக்கிறாங்க, மற்ற நம்பர்களுக்கு எடுத்துருப்பினா அந்த மற்ற நம்பர்கள் ஒர்க் பண்ணல. கச்சக்கமானாங்க தம்பியோட இந்தியாவில் நிற்கிற காசு இருக்காண்டு. அப்போ நான் சொன்னோம் சம்பளம் 4 லட்சம் ரூபா காசு, அந்த சம்பளத்தோடு நான் அந்த சம்பள காசு கிடக்குது. ஃப்ளைட்டுக்கு 1,20,000 ரூபா ஃப்ளைட்டுக்கு, மற்றது என்னோட வந்தாக்கள் போனாக்களுக்கு உரிய காசுகள் அதை போட்டிருக்கணும். இப்போ இங்கே நிற்கிறதுக்கு இங்கே சாப்பாடு சரியான சீப் இந்தியாவில் தெரியும் தானே உங்களுக்கு. ஸ்ரீலங்கன் காசுக்கு 1,200 இருந்தால் ஃபுல் மட்டமாக ஒரு பிரியாணியும் பெரிய ஜூஸ், பெரிய பொட்டில் ஜூஸ் ஒன்று அடிச்சுட்டு போய் கூப்பிட்றப்படுத்து கிடைக்கலாம். இங்கே சாப்பாடுக்கும் பிரச்சனை இல்லை. ஸோ கேட்ட ஒரு தரடைன்னு நான் சொல்லல, காசு போடுவோன்னு எனக்கு காசு தாங்கோண்டு நான் கேட்கல. அதால் தான்டாப்பா அவங்க 2 எங்கேட்டு இருக்காங்க, காசு வேணுமாண்டு. பேங்கில் எனக்கு லண்டனில் இருந்து நான் அண்ணாவரால் கதைக்கிறவர், அவர் எடுத்தவர், நான் திருப்பி எடுக்கல, மறந்து போனேன், திருப்பி எடுக்கணும். என்னென்றால் அவர் என்ன சொன்னவர், நீ கொஞ்சம் காசை சேர்த்து வச்சிரு அக்கௌண்ட்லேண்டு. நான் சொன்னேன் இதுக்கு கண்ணேண்டு, எனக்கு நாளைக்கு யாராவது அவசரத்துக்கு காசு போடுங்கண்ணா, 10 லட்சம் போடுறதுக்கு மக்கள் இருக்காங்க, இதுக்கு நான் இந்த காசை சேர்த்து வைக்கணும். இல்லை அவசரத்துக்கு, அவசரம் என்றால் இந்த கல்லால் எறிஞ்சு கையை பாருங்க அப்படி வீங்கி போய் கிடக்குண்டு. சரி விடும். அவசரத்துக்காண்டான கேட்குறதுக்கு 1000 பேர் இருக்காங்க. நான் அன்றைக்கும் பார்த்தேன்னா யாரோ பர்த்டே அண்டு 40,000 ரூபாவோ 50,000 ரூபா காசு போட்டிருக்கு, யார் போட்டேன்னு தெரியாது. பர்த்டேக்கு கிஃப்டாக போட்டிருக்கேன். கன பேர் கோல் எடுத்து திருப்பி நம்ம அக்கௌண்ட் நம்பரை போடண்டு நான் கோலில் ஆன்சர் பண்ணவும் இல்லை, மெட்ட ஃபோனும் ஆஃப். விஷயத்துக்கு வருவோமே. ஸோ அர்ச்சுனா ராமநாதன் சாப்பாட்டுக்கு என்ன செய்வார், சாப்பாட்டுக்கு என்ன வழி இல்லாமையாடா இந்த அரசியல் செய்கிறேன்னாங்க. நான் என்ன ஸ்ரீதரனாடா சாப்பாட்டுக்கு என்ன செய்வார், அரசியலில் என்ன செய்வார் இவர் தொடர்ந்து என்றதான் எல்லாட்ட பெரிய கேள்வியாகவும் இருக்குது. ஸோ எனக்கு அதுக்கு பதில் இவங்களுக்கு பதில் சொல்லலாமல் இருக்குது. எனக்கு என்ன கவலைண்டா, இந்த அரசியலில் இருந்து விட்டுட்டு போகிற சந்தர்ப்பங்களில் இந்த அரசியலை சனம் திருப்பி பார்க்காம போயிடும். அதான் ரியாலிட்டி. சரியா? இந்த அரசியலேருந்து நான் விட்டுட்டு போனால் இந்த அரசியலை யாருமே பார்க்காம போயிடுவார்கள். பார்க்காம போனால் அங்கஜன் ராமநாதன் மாதிரி, ஸ்ரீதரன் மாதிரி, டக்ளஸ் மாதிரி ஆகல் தான் உங்கள்கிட்ட வரலாற்றையே தீர்மானிக்க போகிறாங்க. உங்களுக்கு அது விளங்கியலையா? என்ன திட்டுற இந்த திலீஸ்லிங்கராஜா அந்த ஜெர்மனியில் இருந்து உண்டு, இப்போ கொக்கி குமாரன் அது மண்டியை போட்டு ஜோஜி பேரும் எனக்கு எதிராக வந்தார்கள் இத்தனை பேர் இப்போ உயிரோடு இல்லைண்டு. துசித்தண்டு சொல்கிற லோயர் மன்னாரில் கௌசல்யா அவனுடைய சீனியர் ஆல் அவுட். அதுக்கு முதல் ஒரு ஆள் 2019 ஒரு அவுட், என் வாழ்க்கையை நாசமாக்கினது. அதுக்கு பிறகு இப்போ கொக்கிகுமார் அவுட். சரிதானே? சில விஷயங்களை வடிவாக விளங்கி கொள்ளுங்கோ. கடவுள் ஒன்று இருக்கிறாருன்ற நம்பிக்கை எனக்கு சாதுவாக இருக்குது. இல்லையாண்டு இல்லை. ஆனால் நான் இழந்ததுக்கு நான் இந்த 2 வருஷம் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்துட்டேன். அதாவது இங்கேயும் நீங்கள் ஸ்ரீலங்கா எம்பி தானே என்று கேட்குற நிலைமையில் தான் இங்கேயும் இருக்கிறேன். நான் இங்கே எந்த நேரம் மாஸ்க் போட்டு போட வேண்டிய தேவையில்லை. பட் சில சீக்கிரமான இடங்களுக்கு போய்க்கலாம் மாஸ்க்கை போட்டு அப்படியும் இருக்க தலைமை வெட்டுகளை எதையும் வச்சு பிடிக்கிறாங்களே இன்னும் தெரியலை. ஸோ நான் இந்த அரசியலிருந்து விட்டுட்டு போனால்
அதுக்கு பிறகு உங்களுக்கு வார அரசியல்வாதிகள் யார் என்றால் ஸ்ரீதரன், அங்கஜன் ராமநாதன், டக்ளஸ், கட்டகழுத்தன், கஜேந்திரகுமார். உங்களுக்கு அரசியல் நம்பிக்கை இருக்காதுடாப்பா. அதுக்கு பிறகு நீங்கள் எப்படியாவது வெளிநாட்டுக்கு ஓடணும் தான் பார்க்கணும். அதை வழியாக விளங்கி கொள்ளுவோம். எப்படியாவது வெளிநாட்டுக்கு தப்பி ஓடணும், எப்படியாவது இங்கே இருக்காமல் வெளிநாட்டுக்கு ஓடிடணும்ன்றா நீங்கள் பார்க்கணும். வெளிநாட்டில் இருக்கிறார்கள் நிம்மதியாக இருப்பீங்க. உங்களுக்கு என்ன விளங்கி அவங்களுக்கு. ஆனால் ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளுங்கோ, நாங்கள் தெற்கிலையும் போய் சிங்கள அரசியலும் செய்கிறதுக்கு எங்களுக்கு சிங்களமும் தெரியும், சிங்கள மக்களும் வாண்டு சொல்லுவாங்க அந்த அரசியலை செய்யண்டு. ஸோ சிங்கள அரசியலை நாங்கள் நினைச்சாலும் செய்யலாம். இவன் சிங்கள பொது எதிர்கட்சி அரசியலை செய்ய சொல்லி என்னோட கேட்டவங்க உங்களுக்கு தெரியுமா தெரியாது. வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் சிஎம்மா நிற்கிறதுக்கு பொது கேண்டிடேட்டாக என்ன கேட்டவன், பொது கேண்டிடேட்டா நாமல்ட சஜித்துண்ட ரணில்ண்ட எல்லாருமா சேர்ந்து போடக்கூடிய கேண்டிடேட்டாகவே என்ன கேட்டவன். நான் அதுக்கு மாட்டேன்னு சொல்லிக்கேன். இல்லை நொதம் ப்ரொவின்ஸ் எனக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கேன், எனக்கு அப்படி தேவையில்லை. சரி, விஷயத்தை விளங்கி கொள்ளுங்க. இந்த அரசியலிருந்து நான் விட்டு போயிட்டேன்டா உங்களுக்கு இந்தியாவில் இவ்வளோ ப்ரெஷரும் இலங்கைக்கு போகாது. சரிதானே? சும்மா வந்து இங்கே இப்போ இங்கே இருக்கிற ஒரு அரசாங்கத்திட்ட போய் இங்கேத்த காசுக்கு ஒரு 5 மில்லியன் 10 மில்லியன் எலெக்ஷனுக்கு தாங்கும், நாங்கள் உங்களுக்கு ஜாழ்ப்பாணத்தில் இந்த ஃபுல் சப்போர்ட் தரமாண்டா அள்ளி தருவாங்கள்டாப்பா. 10 மில்லியன் என்றால் ஸ்ரீலங்கன் காசுக்கு 40 மில்லியன் என்றால் 40 லட்சம் ரூபா, 400 லட்சம் ரூபா. 40 மில்லியன்ன்றது ஸ்ரீலங்கன் காசுக்கு 400 லட்சம் ரூபா, 4 கோடி. கொண்டு வந்து விசுக்கு எறிஞ்சு அரசியல் செய்கிறது பெரிய கஷ்டம் இல்லை. என்ன பெரிய பெரிய தலைவர்கள்லாம் சந்தித்தவே உங்களுக்கு ஃபண்டிங் எங்கே வருதுன்னு நாங்கள் ஃபண்டிங்கே இல்லைன்னு என்ன டாக்டர் அரசியல் செய்கிறீங்கன்ட்டு. இன்றைக்கு இப்போ கிட்டத்தட்ட இந்த 4 நாட்களில் நான் கிட்டத்தட்ட 12க்கு மேற்பட்ட அரசியல் தலைவர்களை சந்திச்சிட்டேன். டாக்டர் ஃபண்டிங் என்ன செய்கிறீங்க, டயஸ்போரா உங்களுக்கு அனுப்புதான். நான் அப்படி பெரிய டயஸ்போரா எல்லாம் இல்லை, எங்களுக்கு இருக்கிறது எங்களை நேசிக்கிற ஒரு 4-5 அண்ணன் மேலே அக்கா மேலே தானே. அவங்க கேட்குற நேரம் காசு போடுவாங்க, நான் கேட்குறேன். நான் கடைசியாக காசு கேட்டு எனக்கு ஞாபகமே இல்லை. அந்த ஃபேன் வேண்ட கேட்டினா அது அடுத்த நாளே வந்தால் அதுக்கு அடுத்த நாளே அந்த வேலை முடிஞ்சுது. அதில் இந்த மிச்ச காசு எடுத்து தான் இங்கே இதுக்கு வந்து நிற்கிறேன் நான். ஸோ கனடாவில் தம்பி ஒரு ஆள் இருக்கிறான்னு இப்படி நான் எனக்கே தெரியாது யார் ஞாபகம் வச்சுருக்கிறேன், யார் ஞாபகம் வச்சுருக்கேன். சும்மா குளராதிங்கடா. என்னென்றால் இப்போ கலவேட்ட பிரச்சனை என்றால், ஆனால் உண்டு நான் ஞாபகம் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இந்த உதவி செய்கிற யூடியூபர்ன்ற ஒரு கொஞ்சம் பேரும் நாங்கள் ஈழ மக்களை வாழ போகிற கன பேரும் இந்த நல்லா இங்கே புலம்பெயர் நாட்டில் வாழ்கிற மக்களை ஏமாற்றி வாழ்ந்துட்டோம். சரிதானே? புலம்பெயர் நாட்டில் வாழ்கிற மக்களை இந்த உதவி செய்கிற டீம்னு கொஞ்சம் இருக்குதானே, சிவப்பு கலர் சட்டைகளோட எங்கள் சைக்கிள்களை கொடுத்து கொண்டு நல்லா உழைச்சி வாழ்ந்துட்டாங்க. எங்கள்கிட்ட கேட்டவே இவங்களுக்கு எதிராக வழக்கு போட சொல்லி கிட்டத்தட்ட 3-4 கோடி கொடுத்துட்டேன் டாக்டர். இவங்கள்ட்ட ஏமாந்து ஒரு அண்ணா ஒரு ஆள் சுவிட்சர்லாண்டில் இருந்து அதை கௌசல்யா அந்த வழக்கை செய்ய வழி கிடைக்கல. பிரச்சனைடா 10 வருஷம் தாண்டிட்டு, அதாவது இப்போ பேமெண்ட்டை கொடுத்து இத்தனை வருஷத்துக்குள்ள வழக்கு போடணும் நம்பிக்கை நிதி மோசடி, அதை தாண்டிட்டு அதால் அந்த சுவிட்சர்லாண்ட்லேருந்து அந்த வழக்கை போடலாம் போயிட்டு எங்களுக்கு. அதோட அவருக்கு இவைக்கு எதிராக வழக்கு போடுறாண்டு பவரை பெற்றோனிய வேண்டின நேரம் அந்த வழக்கு போடுற ஆளுக்கு ஆப்படிச்சு டிவியோட சேர்த்துட்டார் கல்லரோட. ஸோ அதால் நான் பிரச்சனை கவனமாக இருங்கோ, புலம்பெயர் நாளில் இருக்கிறார்கள், சரியான கவனமாக இருங்கோ. இப்போ பெரிய பிரச்சனை அர்ச்சுனா ராமநாதன் என்ன செய்ய போகிறார் சாப்பாட்டுக்கு, அவர் என்ன செய்கிறார் இந்தியாவில் போய் ரெண்டு தான் பெரிய பிரச்சனை. இப்போ நான் இந்த தடவை யாரை சந்திச்சேனான், என்னென்ன செஞ்சேன் கதைச்சினான்ன்ற விடயங்களை கதைக்கிறதாகவும் இல்லை, வெளியில் வீடியோ போடுறதாகவும் இல்லை, படங்கள் போடுறதாகவும் இல்லை, ஃபேஸ்புக்கும் இல்லை போடுறதுக்கு. ஸோ இவன் எங்கே வந்து இந்த 5 நாள் திரிகிறான், எங்கே நிற்கிறான் அண்டு பெரிய கடன் டவுட்டில் ஓடு திரினம். இவன் இந்த எங்கள்ட அண்ணாவே அனுப்பினார், எங்கள்ட பெப்பர் அண்ட் சால்ட் இன்பா அண்ணாவே மெசேஜ் அனுப்பினா டாக்டர் உங்களை பார்க்கலாமான்ட்டு. வேறு சூரிய அண்ணன் இது ஒரு சீக்ரெட் பயணம், நிற்கிற இடங்கள் போகிற இடங்கள் வார இடங்கள் நான் பெருசாக சொல்ல விரும்பல. அதால் யாரையுமே சந்திக்கலை, முயிலனவோ இல்லை வேறையோ இல்லாடி எங்கள்ட போத்தீஸில் இருக்கிற தம்பி யாரையுமே நான் சந்திக்கலை. சரிதான், நான் வந்தேன்னா இந்த வேலையை முடிச்சேன்னா போனேன். இப்போ என்ற நான் வெளிப்படையாக கணக்கு இருக்க இவைக்கு அது வந்து ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. வேறு என்ன செய்கிறாமன்றதை கண்டுபிடிக்கிறது மேக்ஸிமம் ட்ரை பண்ணாமல் முட்டாள்தனமாக வெளிப்படையாக இருக்கிறது தயாராக இல்லை. ஒரு விடயம் இது. 2வது விடயம், ஏன் நீ இந்தியாவுக்கு வந்த, நீ காசு சேர்க்கவா, காசு வேண்டவா, அல்லது ரோட்டை பயிற்சி எடுக்கிறதுக்கா, பயிற்சி எடுக்கிறதுக்காண்டு கணக்கு டவுட்டுகளும் உங்களுக்கு வேறு இது. அது நான் உங்களுக்கு மேலாட சொல்கிறேன். ஏண்டா நான் என்னை நேசிக்கிற மக்களை மாத்திரவன் இல்லை தானே, நான் மேலாட சொல்கிறேன் உங்களுக்கு. எங்கள்கிட்ட மாகாண சபை எலெக்ஷன் வைக்கப்படையில்லை இது வரைக்கும். ஸோ மாகாண சபை எலெக்ஷனை வைக்கப்படாமல் இருக்கிறதுக்கும், 2வது எங்கள்கிட்ட 13வது திருத்த சட்டம் ஃபுல்லாக அமுல்படுத்தப்படையில் இந்த 2ஐயும் இல்லாமல் பண்ணி, 2ஐயும்
இல்லாமல் பண்ணி ஒரு நாடு ஏக்கராட்சியா எக்கராட்சி என்று சுமந்திரனுடைய வரைவில் தான் இப்போ என்பிபி அரசாங்கம் மூவ் பண்ணி கொண்டு இருக்குது. சுமந்திரனுடைய முழு பிளானில் ஃபுல் ஐடியாவில் தான் நீங்கள் கொண்டு நீங்கள் நினைக்கக்கூடாது சுமந்திரன் சும்மா போயிருந்து. இப்போ அண்மையிலையும் நான் பார்த்தேன்னா எங்களோட சுமந்திரன் அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார் என்பிபி அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. ஐயா சுமந்திரன் ஐயா, உங்களுடைய டபுள் கேம் ட்ரிபிள் கேம் எல்லாம் நல்லா படித்தவங்கள் இருக்கிறாங்க கனவே, சரிதானே? ஆக நீங்கள் நினைக்கக்கூடாது உங்களோட டபுள் கேம் ட்ரிபிள் கேம் சில்லறை கேம்கள் ஒருத்தருக்கும் விளங்காதுன்னு. வடிவா விளையும் கொள்ளுங்க சுமந்திரன் ஐயா. இந்த சர்வதேச கிரிக்கெட் ஸ்டேடியத்தை இல்லாமல் பண்ணினது நீங்கள் தான் ட்ரெயிலில் இருக்குன்னு தெரியும் வழக்கு போட்டு. ஆனால் அது நீங்கள் ஏற்கனவே அனுரோவோட செய்து கொண்ட ஒப்பந்தம். அவர் கல்ல நடுவேறாம், நீங்கள் அதுக்கு எதிராக போராடுவீங்களாம், சூழலியல் காரணங்களை காட்டுவீங்களாம், எக்கோ ரிப்போர்ட் எடுக்கலையாம். அதால் அது உங்களுடைய நீங்கள் அனுரோவோட செய்து கொண்ட ஒப்பந்தம். ரெண்டாவது, இந்த இண்டோர் ஸ்டேடியம் இருக்குது தானே, அது கூட அனுரோ ஒன்றும் யாழ்ப்பாணத்துக்கு தந்து கிழிக்கிற அனுரை ஒரு பச்சை பொய்யன்ன்றதுக்கு இது ரெண்டுமே நல்ல உதாரணம், சரிதானே? மிகப்பெரிய பொய்யன்ன்றதுக்கு மிகப்பெரிய பச்சைன்றதுக்கு இது ரெண்டுமே உதாரணம். உங்களுடைய அன்புக்குரிய ஜனாதிபதி அவர்கள் அதுவும் திட்டமிட்ட ரீதியில் நீங்கள் காசு ஒதுக்குற மாதிரி ஒதுக்குவீங்களாம். இங்கே இவர் சுமந்திரன் ஐயா வழக்கு போடுவாராம். ஓகே மச்சான் ரெடி அண்டு இங்கே அந்த இது ஏன் இப்போ எனக்கு டவுட் என்னண்டா, ஏன் தனியாக மண்டதீவில் மட்டும்தானே இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியத்தை கட்டணும், மாங்குளத்தில் கட்டையில்? அது உங்களுக்கு தெரியும். என்னுடைய பெரியப்பா நாகலிங்கம் எதிர்வீரசிங்கம் இருக்கிற காலத்தில் மாங்குளத்தில் தான் இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம் கட்டுறதுக்கும் முழு மூச்சாக இயங்கி முழு ப்ரொபோசலும் ஃபாரினுக்கு எல்லாம் கொடுத்து தெரிஞ்சவர். இளம் அரசாங்கம் அந்த நேரம் ஸ்போர்ட் அட்வைசராக அவர் யூஎஸ்ஏல இருக்கைகளில் சுசந்திகா சிங்கை கூட்டி கொண்டு போய் ஹெல்ப் பண்ணினதாலையும் தமிழ விடுதலை புலிகளாலையும் அவர் கூப்பிட்டு ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமாக கதைக்கப்பட்டதாலையும் பெரியப்பா கூட்டி கொண்டு இலங்கை அரசாங்கம் அந்த நேரம் ஒலிம்பிக் கமிட்டியில் உங்களுக்கு தெரியும், எங்களோட கோபியனா தெரியும், ஒலிம்பிக் கமிட்டியில் வச்சுருந்தவங்க. அப்படி இருக்கிறதாக்கனே எனக்கு டவுட் என்னென்னா, ஏன் நாங்கள் பழைய ப்ரொப்போசலில் மாங்குளத்துக்கு கொண்டு போயிடாது? மாங்குளத்தில் சூழலியல் பிரச்சனை வராது. உங்கள் கொண்டு போகிறதுக்கு அரசாங்கத்திட்ட காசு இல்லைடா, அப்படி உணங்கி கொள்ளுவோம். எங்களோட அரசாங்கத்திட்ட இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியத்தை கொண்டு வந்து இங்கே கட்டுறதுக்கு ஐசிசிட்டியோ ஒரு ஆர்சிசிட்டியோ ஒரு ஆணிட்டையும் காசு இல்லை. ஸோ மண்டதீவில் கொண்டே கட்டுற மாதிரி ஒரு புல்ட்டா உண்டு, அதை இவர் வழக்கு போடுற மாதிரி இன்னொரு புல்ட்டா உண்டு, சரிதானே? கட்டன் வச்சிருக்கிறவன் நானே ஜனாதிபதியாக இருந்தால் நீ மண்டதீவை தான் குழப்படியோ ப்ரொப்போசலில் பேரை மாத்திரம் மட்டும்தானடா இருக்குது. மாங்குளம் மண்டு மண்டதீவு மாங்குளம் மண்டு பேரை மாத்திரம் மட்டும்தானே இருக்குது. ஸோ இந்த கல் நட்டது கம்பி நட்ட கதையெல்லாம் இந்த மாதிரி கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறாங்க ராசா. இனிமேல் அந்த கம்பி கட்டுற கதையெல்லாம் இல்லை. யாழ்ப்பாணத்துக்கு இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம் வராது. குழப்பினது யாருன்ற தமிழரசு கட்சி தங்கண்ட பேரில் இப்போ பழியை வேண்டி கொண்டு ஹெல்ப் பண்ணியிருக்கணும். இந்த பழிக்குரிய விலை கூட உங்களுக்கு விளங்காது, இந்த அரசியல்லாம் உங்களுக்கு விளங்காதுரா, கேளுங்க மிச்சது. அதுக்கப்புறம் இண்டோர் ஸ்டேடியம் கொண்டு வந்துச்சுது. இண்டோர் ஸ்டேடியம் வந்ததுங்க ஓல்பாக்கில். ஓல்பாக்கில் அவ்வளோ பில்டிங் இருக்குது. கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருந்து, பிரேசலத்தில் இருந்து, எலக்ட்ரிசிட்டி போர்ட்டில் இருந்து, தேர்தலான குழுவில் இருந்து எல்லாமே ஓல்பாக்கில் இருக்குது. ஆனால் ஏற்கனவே சுற்றி கிளீன் பண்ணப்பட்ட ஒரு மரங்கள் கூட இல்லாத பாஸ்கெட் பால் கோர்ட்டுக்கு பின்னால் இருக்கிற கோர்ட்டில் போய் இண்டோர் ஸ்டேடியம் கட்டுறதான பிரச்சனை உங்களுக்கு. அதுவும் திட்டமிட்ட ரீதியில் அப்போவும் நான் சொன்னேன், இல்லை நீங்கள் காசு தான் ஒதுக்கி இருக்கிறீங்களா, இப்போ இந்த சிங்கள மகாவித்யாலயம் இருக்கிற ஆமி கேம்படியில் நீங்கள் தூக்கி போட்டு அதில் கொண்டு ஆமி கேம்பை நகர்த்தவங்க வேறு இறங்கிய இடத்துக்கு அதில் ஆமி கேம்பும் இல்லை, பழைய டென்ட்டுகளை தான் போட்டுருவாங்க, அங்கே கொண்டு வாங்க இண்டோர் ஸ்டேடியம். இவன் விரும்பலை, அவைக்கு அங்கே அப்படி ஒரு பிளானே இருக்கேல. ஸோ சுமந்திரன் நாங்கள் காய்ச்சி பேசி செஞ்ச வேலை தான் இது. சரி, அதை விடுவோம் பேருங்க. இப்போ இந்த வடக்கு மாகாண சபை எலெக்ஷனை நீங்கள் நினைக்கிறீங்களே வைக்க போகிறோம், ஒரு நாளும் வைக்க போகிறது இல்லை. இந்தியா இப்போ மொக்குத்தனமாக ஏமாந்துட்டு என்றது இந்தியாவுக்கு வடிவா விளங்கிட்டு, சரிதானே? 7 ஒப்பந்தம் செய்து கொண்டது. அந்த 7 ஒப்பந்தம் என்னென்று வரைக்கும் யாருக்கும் தெரியாது. இந்தியாவோட அனுரகுமார் நாயக்க செய்து கொண்ட 7 ஒப்பந்தங்கள் என்னன்றது யாருக்கும் தெரியாது. அதில் முக்கியமாக பாதுகாப்பு ஒப்பந்தம். அந்த பாதுகாப்பு ஒப்பந்தங்களில் ஒன்று தான் வடக்கில், எங்களுக்கு கிழக்க பெரிய கதை இல்லையே, அது சாணக்கியன் மேளம் இருக்கிறார் தானே. ஸோ வடக்கில் சரியா எந்த ஒரு நிலப்பரப்பிலையும் இந்தியா தவிர்ந்த வேறு எந்த நாட்டினுடைய இராணுவ தளங்களையும் அனுமதிக்க விட மாட்டோம் என்று சொல்கிற பாதுகாப்பு ஒப்பந்தம் பண்ண செய்து கொண்ட. அந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் செய்து கொண்டதுக்கு பிறகு சைனா பேக் பண்ணிடுச்சு. சைனா பேக் அடிச்சிட்டுது. இனிமே இயலாது உங்களால். நீங்கள் இந்தியாவுடைய கிடவுங்க, இந்தியாவோடைய ஃபுல்லாக விழுந்துட்டான். புலஸ்தினி மகேந்திரனை தேடினதிலிருந்து
இந்தியாவோட போய் ஃபுல்லாக விழுந்துட்டோம். உங்களுக்கு அந்த கதையில் நாங்கள் சொல்லி விளங்கப்படுத்துகிறோம் தனி வீடியோவில். ஸோ இப்போ இந்தியாவை நச்சது என்னென்றால், ஓகே இவங்க நாங்கள் சொல்கிற எல்லாத்தையும் கேட்க தானே போகிறாங்க. ஸோ தாங்கள் கொண்டு வந்த அந்த தீர்வை, அரசியல் தீர்வை நடத்துவினம் வந்தது இந்தியாவில் நான் நினச்சி கொண்டு வந்தது. இன்றை வரைக்கும் காசு இல்லைன்றாங்க. சரிதானே? அதாவது இந்த இதை வைக்கிறதுக்கு, மாகாண சபை எலெக்ஷனை வைக்கிறது காசு இல்லை என்று டில்பின் சில்வா யாழ்ப்பாணத்தில் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு நினைக்கிறேன். எங்கள்கிட்ட காசு இல்லை என்று டில்பின் சில்வா சொல்லி போட்டு போனார். சரி, ஓகே, காசு இல்லை உங்கள்கிட்ட, இப்போவா காசு இல்லை. தித்வாவில் வந்த காசு, ரீபில்டிங் ஸ்ரீலங்காவில் வந்த காசு திரசேரியில் அப்படியே இருக்குது எங்கே என்றெல்லாம் கேட்டு பெரிய அடிபாடு நடந்து கொண்டிருக்கு பாராளுமன்றத்தில். சிங்களத்தில் நான் எல்லாம் உங்களுக்கு நான் டிரான்ஸ்லேட் பண்ணி போடையிலாது, பட் அடிபாடு நடந்து கொண்டிருக்கு. ஸோ அந்த காசெல்லாம் அங்கே ராசா போனது. காசு இருக்குது தாராளமாக. இவை இப்போ என்னென்றால் சுமந்திரனுடைய ஏக்கராட்சிய அரசியலமைப்பை கொண்டு வரது தானே மேக்சிமம் முக்கியம். அதாவது சுமந்திரன் 2019ஆம் ஆண்டு ஒரு டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன் ஒன்று டிராஃப்ட் பண்ணி கொடுத்துருக்கார். சரிதானே? அதாவது இது ஒரு நாடு, சிங்கள பௌத்த நாடு, ஒரு நாடு 2 தேசம். இந்த பேக்கதை எல்லாத்தையும் சிலத்தை ஏமாத்தாதீங்கடா, கேளுங்க. இது ஒரு நாடு என்று சொல்லித்தான் சுமந்திரன் அந்த ஒரு நாடு, திஸ் இஸ் ஏக்கராஜ்ய, ஏக்கராஜ்யே இல்லை ராஜ்யம் இல்லைன்னு சுமந்திரன் வேறு எங்களுக்கு உருட்டுறான் பாவி. என்ன இருது நாங்கள். ஸோ இது அந்த கான்ஸ்டியூஷனை கொண்டு வரதுக்கு, ஆனால் கொண்டு வந்தால் இங்கே இந்தியா குழம்பு. என்னடா 13 திருத்த சட்டம் இல்லாமல் போய் 19வது அரசியலமைப்பு சட்டம் வரைக்கும் திஸ் இஸ் ஏக்கராஜ்ய. ஆகவே நீங்கள் இங்கே 2 நாடு இருக்கலாது, 2 இது இருக்கலான்றதான் இவர்களுடைய, அதாவது அரசியல் தீர்வு இல்லை. தமிழருக்கு அரசியல் தீர்வு இல்லை. தமிழருக்கு அரசியல் தீர்வு கேட்டு போராடுறதுக்கு தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் ஒற்றுமையாகவும் இல்லை. சுமந்திரனும் வழக்கே செய்யாத கஜேந்திரகுமார், நான் சொல்லிக்க நடுக சுமந்திரனோட பிசி பிரசிடென்ட் கவுன்சில் சும்மா சேவை இல்லாமல் கெஸ் பண்ணக்கூடாது. சுமந்திரனுடைய நரிப்புத்தியை, கெட்ட நரிப்புத்தி, சரி, தமிழரை துவச்ச நரிப்புத்தி சுமந்திரனுடைய நரிப்புத்தி. 2016ஆம் ஆண்டு எங்கள்கிட்ட இன்டர்நேஷனல் இன்கொயரியை நாசமாக்கினதுலேருந்து 2019ஆம் ஆண்டு கான்ஸ்டியூஷன் எழுதி கொடுத்துட்டு அணிலுக்கு கேம் அடிச்சிருந்து கடும் வேலை செய்து சமழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பாவத்தை தந்த தலையில் வேண்டி கொண்டது எங்கள்ட சுமந்திரன் ஐயா. ஸோ சுமந்திரன் ஐயாவினுடைய இந்த அரசியலமைப்பு ஆதரவில் தான், அரசியலமைப்பு இந்த டிராஃப்டில் தான் இப்போ என்பிபி அரசாங்கம் தொங்கிக்கொண்டு நிற்குது. அதில் கொஞ்சம் விலத்தி தமிழருக்கு ஏதாவது கொடுக்குற மாதிரி கொடுத்துருவோமான்றதான் இவர நப்பாசை. அதுக்கு இந்தியாவோ மண்ட மாட்டுது. இந்த 19வது அரசியலமைப்பு சட்டம் கொண்டு வருமாக இருந்தால் அந்த 7 உடன்படிக்கையை இந்தியா கை வைக்கும். சரிதானே? இப்போ உங்களை விளங்கி இருக்க மாட்டேங்கிறேன். அர்ச்சுனா ஏன் இந்தியாவில் அடிக்கிறாங்க? அர்ச்சுனா ஒரு சின்ன புள்ளியடாப்பா. அர்ச்சுனாவால் ஒன்றுமே செய்ய இயலாது. பேந்தேண்டாப்பா என்ன போய் தேடி கொண்டு கொடுங்க, எந்த எம்பி போஸ்ட் இல்லாமல் போயிட்டா, எந்த அந்த போஸ்ட் இல்லாமல் பேசாமல் விடுங்களேன்டா நம்மளை வாட்டில். நான் எங்கேயாவது வெளிநாடுகளில், அமெரிக்காவில், லண்டனில் போய் அசைலம் அடித்து போட்டு எங்களோட வாழ்க்கை மிச்ச வாழ்க்கையை வாழ்ந்து செத்து போகிறோம். ஏன்டா இந்த அரசியலுக்கு கொண்டு இன்றைக்கு வச்சு இழுத்து வச்சு கொண்டாலும் படிக்கிறீங்க? இதெல்லாம் நீங்கள் யோசிப்பீங்க, பார்ப்போம். ஆனால் இந்த மாற்றத்துக்கு நானோ அல்லது தமிழ் அரசியல் தலைவர்களோ எதுவுமே செய்யலாது. ஏனென்றால் 8 பாராளுமன்ற உறுப்பினர் வச்சு கொண்டிருக்கிற தமிழரசு கட்சி தான் இந்த இதுக்கு சப்போர்ட் பண்ணுது. சரிதானே? ஆகவே வடிவ விளையும் கொள்ளுங்க. இவர்களுடைய இந்த மாற்றத்துக்கு மொத்தம் 11 தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடக்கில் இருந்து, அதில் 8 வச்சிருக்க வடக்கில் இருந்து இல்லை வடக்கு கிழக்கில் இருந்து நினைக்கிறேன் தமிழ் தேசிய பாராளுமன்ற உறுப்பினர்கள். அதில் இந்த 8ம் ஒரு கெட்ட வேலையை செய்து அனுராவுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதால் அர்ச்சுனாவை எஜெக்ட் பண்ணி நான் பாராளுமன்றத்தில் எந்த கதை அவுட். செல்வெண்ணைக்கு தான் ஏற்கனவே 4-5 வழக்கு கிடக்கே. ஸோ நீங்கள் என்னென்ன காரை கொளுத்துனீங்க, பெட்ரோலை கொளுத்துனீங்கன்னு செல்வெண்ணையை வந்து செல்வ மடக்கணும்னா மூடிடும். அப்புறம் கயந்திரமேர் மூடவே தேவையில்லை. நான் மூட மாட்டேன் மூடாத மாதிரி இங்கே குளர்றேன், நீ அங்கே மூட பண்ணுற மாதிரி வழக்கு போட்டு நாங்கள் இணக்க சபைக்கு போகிறோம்ண்டு கஜேந்திரமேர். ஸோ பாவண்டா தமிழன் பாவம். அவ்வளோதான் உங்களுக்கு சொல்லுவேன். நான் இந்திய பயணத்தில் நான் முடிவு வந்தது, தமிழன் பாவம். தமிழனை யாரும் மிக பார்த்தியில் என்னுடைய அறிவுக்கு ஏற்ற மாதிரி இந்த 5 நாள் இந்திய பயணம் இண்டியோட முடிவடைகிறது. எனக்கு நம்பிக்கை இல்லை. தமிழீழ விடுதலை புலிகளுடைய போராட்டத்துக்கு நியாயமான ஒரு தீர்வு கிடைக்கும். இனப்படுகொலைக்கு ஒரு நியாயமான தீர்வு கிடைக்கும். சர்வதேசம் எங்களுக்கு உதவி செய்யும். இந்தியா எங்களை காப்பாற்றும் என்று நான் இப்போ நம்புகிறேன். தமிழ்நாட்டுக்களால் ஏதாவது செய்யலாம்னு பார்க்குறேன். ஆனால் அதுவும் இல்லை. எங்களோட 44,000 போராளிகளை
அவங்களுடைய தியாகங்களுக்கு ஒரு விடயம் கிடைக்குமான்னு கேட்டால் இல்லை. காலங்காலமாக புலம்பெயர் நாட்டில் இருந்து இந்த கூத்தாடிகள், புலம்பெயர் போலி புலி கூத்தாடிகள் கூத்தாடிச்சு கொண்டு தான் இருக்க போகிறாங்க. இங்கே இருக்கிற தமிழ் அரசியல்வாதிகள் தங்களுக்கு விரும்பின மாதிரி தாங்கள் ஒர்க் பண்ணி கொண்டு தான் இருக்க போயிடும். நாடு கடந்த தமிழ் அமைப்பு அப்படியே நாடு கடந்த அமைப்பாக இருக்கத்தான் போகுது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி ஒரு கடைசி கட்டத்தில் நிற்கிறேன். நாங்கள் பார்ப்போம். இது சக்ஸஸ் ஆகினால் மாநசபை எலெக்ஷன் வைப்பினோம், இல்லை மாநசபை எலெக்ஷன் வைக்க மாட்டோம். அவ்வளோதான் எனக்கு உங்களை சொல்லலும். ஆனால் நம்பிக்கையை இழந்துண்டு போகிறேன்ன்றது எனக்கு நன்றாகவே தெரியுது. அதாவது 8 தமிழ் கட்சிகள் பாராளுமன்ற உறுப்பினர் கொண்டிருக்க தமிழரசு கட்சி என்று பெரிய கட்சி என்று சொல்லி எங்களுடைய தமிழருடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க போகிற கட்சி என்று சொல்கிறீங்களே நீங்கள், உங்களுக்கு வைக்க வேண்டிய ஆப்பை தெளிவாக வச்சிருக்கிறது. நன்றி, வணக்கம். டாக்டர் அர்ச்சனா. சாவகச்சேரி தந்த தவ புதல்வன் எங்கள் அர்ச்சுனா, சாதனைகள் படைக்கும் வீர தமிழன் அர்ச்சுனா, வீரத்தில் சிங்கம், பணிவில் தங்கம், தர்மத்தில் உயர்ந்தவன் எங்கள் அர்ச்சுனா. மண்ணின் மனம் சுமந்து வந்தான், மக்களின் நெஞ்சில் இடம் பிடித்தான், உண்மையின் பாதை விட்டு விலகா உயர்ந்த நெறியில் தினம் நடந்தான். சோதனை வந்தால் சோர்ந்து போகா, சூறாவளி வந்தாலும் தலை குனியாதா, நம்பிக்கை தீபம் நெஞ்சில் ஏந்தி நாளை வெல்வான் வீரன் என்றே. சாவகச்சேரி தந்த தவ புதல்வன் எங்கள் அர்ச்சனா, சாதனைகள் படைக்கும் வீர தமிழன் அர்ச்சனா, வீரத்தில் சிங்கம், பணிவில் தங்கம், தர்மத்தில் உயர்ந்தவன் எங்கள் அர்ச்சனா. எத்தனை சவால்கள் எதிரில் வந்தாலும் எழுந்து நிற்பான் உறுதியோடு, எத்தனை தடைகள் வழியில் நின்றாலும் ஏறிச் செல்வான் வெற்றியோடு. மக்கள் குரலை மனதில் சுமந்து மண்ணின் பெருமையை மார்பில் தாங்கி நீதியின் கொடியை உயர்த்தி பிடித்து நிமிர்ந்து நிற்பான் நெஞ்சம் கொண்டு. கருணை கொண்டவன், கண்ணியமிக்கவன், கடமை உணர்ந்த தமிழின் செல்வன், உழைப்பை நம்பி உயர்ந்து நிற்கும் உன்னத மனிதன் எங்கள் தலைவன். ஒற்றுமை பாடம் உலகுக்கு சொல்லி உயிர்களில் நம்பிக்கை விதைத்து செல்லும், வீழ்ந்திட மாட்டான், விலகிட மாட்டான், வெற்றியின் பாதையில் நடந்திடுவான். சாவகச்சேரி தந்த தவ புதல்வன் எங்கள் அர்ச்சுனா, தமிழர் இதயத்தில் வாழும் நம்பிக்கை அர்ச்சுனா.